உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். போன பதிவில் நெல்லிக்கனி மனிதனுக்கு வயதாவதை தடுக்குது, மோர் குடலை சுத்தம் செய்து, வரகரிசி பசி ஆத்துது அப்படின்னு ஔவையார் அதியமான் உரையாடலாக பார்த்தோம். இப்போ இரண்டாவது உயிர் எதுன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இரண்டாவது உயிர் எது? இரண்டு சொடர். இந்த நேரத்துக்குள்ளே சொல்லி முடிச்சோம்னா அதுக்கு மேலே நீட்டிக்கூடாது. அதுதான் இரண்டாவது உயிர். அகலமாக வாயை திறந்து சொல்லணும். நெடில்னு சொல்கிறோம், அது மிளகாய் எழுத்துன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியர்களுடைய திறமை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு சின்ன புத்தகம் விற்கிது, அதை வாங்கி படிச்சு பாருங்க. ஏங்க மாவீரன், அது என்ன வீரன்? மாவீரன் உலகத்தையே ஜெயிச்சு தன் காலடியில் போட்டவர் தான் மாவீரன் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லப்படுது. அவரையே 99% வீழ்த்தக்கூடிய திறமை நம்ம இந்தியர்களுக்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சதுக்கு தான் இந்த பதிவு. அவங்களுடைய தந்தை எல்லா நாட்டையும் பிடிச்சிடுறாரு. அப்போ அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு அலெக்சாண்டர், எல்லா நாட்டையும் நீங்களே பிடிச்சிடுறீங்களா? அப்போ போரில் ஜெயிச்சு வெற்றி பெறீங்களே, நீங்கள் எனக்குன்னு எந்த நாடையும் விட்டு வைக்கலையே அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன பண்ணுறது? உனக்கு அழகான ஒரு நாடு வச்சிருக்கிறேன், அதுக்கு பேர் இந்தியா. எல்லா செல்வங்களும் அங்கே இருக்குது. அதாவது அதை நீ ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. சித்தர்களும் ஞானிகளும் தவம் பண்ணி உருவாக்கி அந்த நாட்டை வச்சிருக்கிறாங்க. அதை நீ தோற்கடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இறந்துடுறார். அவர் பேச்சு கேட்டு அதே மாதிரி அலெக்சாண்டர் இந்தியாவில் போர் செய்கிறார். நீங்கள் பாருங்க புத்தகத்தில் 99% படைகள் அவர் ஆசையாக வளர்த்த பியூசி பேலஸ் குதிரை இது எல்லாமே இந்தியாவில் தான் வீழ்த்தப்பட்டது. இந்தியர்களுடைய திறமையை பற்றி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்றேன். தோல்வியின் விளிம்பில் கிடைத்த வெற்றி அப்படின்னு தோத்துட்டாரு, ஆனால் 1% ஜெயிச்சாருன்னு அப்படின்னு வரலாறுல எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வர தலைமுறை கிட்ட சொல்லிக் கொடுங்க, இந்தியர்களுடைய திறமை எப்படிப்பட்டதுன்னு சிந்திக்க தூண்டுங்க அவங்களுக்கு. இப்போ இரண்டாவது உயிர் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? எப்படி எழுதுறோம் பாருங்க. அதே பென்சில், ரப்பர், பாகைமானி, ஸ்கேல், இங்க் எரேசர், ஸ்கேல் இரண்டு மட்டும் தான் நம்ம கூடுதலாக சேர்க்க போகிறோம். பென்சில், வலது கை வளைவு, சுழி அது மட்டும்தான் ஆவுக்கு போட போகிறோம். முதல்ல என்ன போடணும்? ரப்பர் வச்சு சுழி. இரண்டாவது இங்கே பார்த்தே சொல்லலாம், வலது வளைவு கோடு. மூன்றாவது படுக்கை கோடு வரையணும். 4 சிறிய வளைவு கோடு வரையணும். 5 படுக்கை கோடு. 6 நேர்கோடு. 7வது என்ன பண்ணுறோம்? வளையல் வச்சு வரையலாம். வலது கை வளைவு. நம்மளுடைய கையை நினைவுபடுத்திங்கன்னா எளிமையாக இருக்கிறது தான். வலது கை அப்படின்னாலும் வலது வளைவு கோடு அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். கடைசியாக என்ன போட போகிறோம்? சுழி. அவ்வளோதான். அப்படியும் புரியல அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க, முதல்ல என்ன இருக்கு? சுழி. சுழி போடலாமா? இரண்டாவது வளைவு கோடு. மூன்றாவது படுக்கை கோடு. 4 சிறிய வளைவு. 5 படுக்கை கோடு. 6 நேர்கோடு. 7 வளைவு கோடு. அடுத்தது சுழி. எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சிருந்துங்களா? ஆடு. சுலபமா இருக்கா? அடுத்த பதிவில் எப்படி எழுதுறதுன்றதை பார்க்கலாம்.